ஒரு மனிதனுக்கு மன சாந்தம், அமைதி, நிம்மதி கிடைக்க என்ன செய்யணும்னு இப்படி நம்ம முன்னாடி இருக்கிற பொருட்கள் வச்சு அவர் செஞ்சு காட்ட போறாரு. நாம முன்ஜென்ம வினையால அதிகமா பாதிக்கப்படுகிறோம் அப்படின்னா இந்த மனசும் உடம்பும் கெடுறத தான் விதி பலன் கொடுக்கும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா பன்னீர் விட போறோம். இது இப்படி அரைக்கும் பொழுது என்ன ஆகும்னா இந்த கட்டையில இருக்கக்கூடிய சந்தனமும் நம்ம போடக்கூடிய மூலப்பொருளும் என்ன பண்ணும்னா இணையும். கோபத்தில் நீ ஒரு முடிவெடுத்தால் உன்னை கர்மா வழிநடத்துகிறது என்று அர்த்தம். நிதானத்தில் நீ ஒரு முடிவெடுக்கிறன்னா உன்னை கடவுள் வழிநடத்துகிறார் என்று அர்த்தம். திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரணவ வாஸ்து நிபுணர் டாக்டர் சிவகு சதீசீலன் சார் வீட்டில் தான் இருக்கோம். இது மிக அவசியமான தேவையான ஒரு பதிவு. ஏன்னா எப்போதுமே உட்கார்ந்து அவருடைய கருத்துக்கள் நிறைய விஷயங்கள் அவர் பகிர்ந்திருக்காரு. மகாலட்சுமி ஈர்ப்பு விதியாகட்டும், ஒரு குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே. அதை சொல்றதை விட நான் இன்னைக்கு செஞ்சே மக்களுக்கு காட்டுறேன்னு சொல்லி திருவருள் டிவிக்காக அவர் இந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு செஞ்சு காட்ட போறாரு. ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எப்படி கிடைக்கும், ஒரு மனிதனுக்கு மன சாந்தம், அமைதி, நிம்மதி கிடைக்க என்ன செய்யணும்னு இப்படி நம்ம முன்னாடி இருக்கிற பொருட்கள் வச்சு அவர் செஞ்சு காட்ட போறார். முதல்ல அவரை வெல்கம் பண்ணிடலாம். சார் வணக்கம். வணக்கமா. ஸ்ரீ குருப்பியோ நமக, ஸ்ரீ மாத்ரே நமக, ஓம் அகத்தீசாயி நமக. அதாவது இந்த வீட்டுக்குள்ள வரும்பொழுது ஒரு பயங்கரமான ஒரு வாசனை, அந்த ஒரு வாசனையை நான் ஒவ்வொரு முறையும் உங்களை தேடி இந்த பதிவுகளுக்காக வரும்போது உணர்ந்திருக்கோம் நாங்கள் எல்லோருமே. ஆனால் அந்த வாசனை எப்படி வருது என்ன அப்படிங்கிறது இன்று வரை மக்கள் கிட்ட ஒரு நிறைய பேர் அதை ஃபீல் பண்ணியிருக்காங்க நான் சொன்னதே. ஸோ அதை என்ன பண்ணணும் ஏது பண்ணணும், என் முன்னாடி ஏதோ நிறைய பொருட்கள் வச்சுருக்கீங்க, ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியல. அழகான வாசனை மட்டும் அதுலேருந்து வருது. பொதுவாக இன்னைக்கு மனிதர்களுடைய வாழ்க்கையில தீர்வு எதை நோக்கி இருக்கிறது அப்படின்னா குழப்பத்தை நோக்கி தான். ஒன்று குழப்பம், இன்னும் ஒன்று உடல் நோய். இந்த மன தெளிவும் உடல் தெளிவும் ஒரு மனிதனுக்கு இருந்துடுச்சு அப்படின்னாலே கட்டாயமா அவரால் இந்த பூமியில சிறப்பாக வாழ முடியும். சிறப்பாக வாழக்கூடிய அனைவருமே மனத்தெளிவு உடல் தெளிவு பெற்றவர்கள் தான். பொதுவா இந்த மனத்தெளிவு உடல் தெளிவு அப்படின்னு ஒன்று இருந்துடுச்சுனாலே அவர்கள் பெரும்பாலும் பரிகாரம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா மனோ வலிமை உள்ளவரிடத்தில் கண்டிப்பா கிரகங்கள் வேலை செய்யாது. மனோ வலிமையாலும் கிரகத்தை நம்மளால என்ன பண்ண முடியும், வெல்ல முடியும். அதோடைய அடிப்படையின் வெளிப்பாடு தான் மனோகாரகனாக இருக்கக்கூடிய சந்திரனுடைய வீட்டில் குரு உச்சமடையக்கூடிய அமைப்பு. இப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ குருவோடைய வீடு, அதாவது உச்சமடைகிற வீடு கடகராசி. கடகராசியில தான் பார்த்தீங்கன்னா சந்திரன் என்ன பண்றாரு, ஆட்சி பெறுகிறார். அதை தான் நாம 4ஆம் பாவம் அப்படின்னு சொல்றோம். இப்போ 4ஆம் பாவம் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா நம்ம வீடு, நம் மனம், இது எல்லாமே குறிக்கிற இடம் 4ஆம் பாவம் தான். இந்த உடம்பு கெடுது மனசு கெடுதுனாலும் 4ஆம் பாவம் தான் கெடுது. இப்போ மன அழுத்தத்தினுடைய முதல் பிரதிபலன் என்ன அப்படின்னா பிளட் பிரஷர் இல்லையா? அதற்கு அடுத்தபடியா என்ன, மாரடைப்பு. இது எல்லாமே இதயம் சம்பந்தப்பட்டது தானே. அப்போ இந்த இடத்துல உடல் கெடுது மனம் கெடுது அப்படின்னாலே அதற்குரிய கிரகம் யாருன்னா சந்திர பகவான் தான். அப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை அடிப்படையா நம்ம புரிஞ்சுக்கணும். நாம முன்ஜென்ம வினையால அதிகமா பாதிக்கப்படுகிறோம் அப்படின்னா இந்த மனசும் உடம்பும் கெடுறத தான் விதி பலன் கொடுக்கும். அப்படி கெட்டு இருக்கவங்களால தான் என்ன பண்ண முடியாதுன்னா லைஃப்ல எதையுமே கம்ப்ளீட்டா அச்சீவ் பண்ண முடியாது. எதை தொட்டாலும் பிரச்சனை, சாமி கும்பிட்டாலும் பிரச்சனை, அவங்களால திருஷ்டி இவங்களால திருஷ்டி, நான் வெளியே போயிட்டு வந்தாலே எனக்கு நெகட்டிவ் தான் இருக்கிறது, என்னுடைய தாட்ஸை நீங்க எவ்வளவோ சொல்றீங்க, நான் பாசிட்டிவா மாற்றணும்னு நினைக்கிற முடியல, இப்படி நிறைய சொல்றாங்க. ஆனா இதற்கு அனைத்துக்குமே ஒரு மாற்று மருந்து தான் இப்ப நான் காட்ட போற விஷயம். காரணம் என்ன அப்படின்னா இந்த விஷயத்தை ஆலயத்துல தெய்வ அபிஷேகத்திற்கு பிறகும் இதை தான் பயன்படுத்துவாங்க. அந்த கான்செப்டை தான் நம்ம என்ன பண்றோம்னா வீட்டுல ஃபாலோ பண்றோம். இப்போ ஆலயம் என்பது குரு வலுவடைகிற இடம் தான், மனம் தெளிவடைகிற இடம் தான். நமக்கு தெரியும் கோவில்னு போயிட்டு வந்தாலே மனசு ஒரு வித லேசாக இருக்கும்னு. இப்ப கர்மவினை அப்படின்றது எதனால வருது, மனசு கெடும் பொழுது ஆட்டோமேட்டிக்கலி கோபம் வரும். நமக்கு ஒத்து வராத விஷயங்கள்லாம் வீட்டில் நடக்கும், தனிமை வரும், அப்போ சண்டை பிரச்சனை அடி தடி
இது எல்லாமே வர்றதுதான் இந்த சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்கிறதுடைய வெளிப்பாடு. அப்போ நம்ம உடம்புல சந்திரனை என்னைக்குமே என்ன பண்ணக்கூடாது, நீச்சப்படுத்தக்கூடாது. இதை வெளிநாடுகள்ல எப்படி ஓவர் கம் பண்றாங்கன்னா வாட்டர் தெரப்பி மூலம் என்ன பண்றாங்கன்னா ரெடி பண்றாங்க. அதாவது சந்திரன் வலுவாக இருக்கக்கூடிய உடம்புல என்னைக்குமே நீர்த்தன்மை குறையாது, அவங்க தண்ணி குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நல்லா நீங்க கவனிச்சு பார்த்தா தெரியும், தூக்கத்துக்கும் தண்ணீருக்கும் சுக்கிரனுக்குமே ஒரு தொடர்பு இருக்கு. அந்த காலத்துல இன்னைக்கு முதலிரவு காட்சியா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே பால் சொம்பல் எடுத்துட்டு போங்க, தண்ணி எடுத்துட்டு போங்க அப்படின்றத நம்ம நிறைய பார்த்திருப்போம். இதோடைய அர்த்தம் என்னன்னா 12ஆம் இடம் அப்படின்றது சுக்கிரன் உச்சமடைகிற இடம் மீன ராசியில. பொதுவா ஒருத்தருக்கு தூக்கம் வராததே மன அழுத்தத்தின் வெளிப்பாடு தான், டென்ஷன் தான். ஏன்னா தூக்கம் இல்லைனாலே அங்க என்ன இல்லை, மன நிம்மதி இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஒரு சொம்பு தண்ணியை நம்ம பெட்ரூம்ல வச்சு அதை குடிச்சிட்டு பக்கத்துல வைக்கிறதன் மூலம் அந்த தூக்கம் கிடைக்குது. இன்னைக்கு நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்றோமானா கிடையாது. தொம்பு தண்ணிக்கு பதிலா 4 செவத்துலயும் பாத்ரூம் போட்டு வாழ்க்கையை வீணாக்கின்றது தான் என்னன்னா மிச்சம். அப்போ நம்ம முன்னோர்கள் கையாண்ட ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒரு மிகப்பெரிய பலன் இருக்கிறது. அப்போ இந்த கான்செப்ட் என்னன்னா 4ஆம் பாவத்தையே இங்க நான் சுருக்கி வச்சிருக்கேன். என்ன பண்ணிருக்கேன், ஒரு ஜோதிடத்துடைய 4ஆம் பாவத்தையே நான் சுருக்கி வச்சிருக்கேன். ஏன்னா 4ஆம் பாவம் செயல்பட ஆரம்பிக்கின்ற பொழுதுதான் குருவுடைய பார்வை அங்க கிடைக்கும். நான் எப்போதுமே என்னுடைய நம்ம சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்துடைய டைலாக்கே என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் பாத்தீங்கன்னா கோபத்தில் நீ ஒரு முடிவெடுத்தால் உன்னை கர்மா வழிநடத்துகிறது என்று அர்த்தம். நிதானத்தில் நீ ஒரு முடிவெடுக்கிறன்னா உன்னை கடவுள் வழிநடத்துகிறார் என்று அர்த்தம். கடவுள் எங்க இருக்கிறாருன்னா நிதானம். அது தெரியாம தானே குருஜி நாங்க இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அதுக்கு நாங்க முயற்சி பண்றோம், கிடைக்க மாட்டேங்கிறதே. அதுக்கு பேரு தான் விதி. அப்ப அந்த விதியை நம்ம ஓவர் கம் பண்ணுன்றது பேரு தான் மனத்தெளிவு. அந்த மனத்தெளிவை நம்ம பல நபர்களை பல விஷயங்களை நம்ம பார்க்கறதன் மூலம் நெகட்டிவா ஏற்படுது. இதை தான் நம்ம பில்லிங்கிறோம், சூனியம்ங்கிறோம், கண்திருஷ்டின்றோம், கெட்ட தசாபுத்தின்றோம். ஒருத்தருக்கு நல்ல தசாபுத்தி நடக்குதுன்னா அவர் மனசும் உடம்பும் நல்ல மனிதர்களை பார்க்கும். கெட்ட தசாபுத்தி நடக்குதுன்னா உடம்பு கெடும், நெகட்டிவான பர்சன் பார்க்குறோம், எல்லாமே பிரச்சனையா இருக்கும். அப்ப இந்த பூமியில சுகம் என்ற விஷயமே என்ன பண்ணப்படுது, கெடுது. அப்போ அந்த சுகத்தை தரக்கூடியது சுகந்தம். சுகந்தம்னா என்ன, வாசனை. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், மனமே பணம். மன தெளிவுதான் கிரகத்தை வெல்லக்கூடிய அமைப்பு. நம்ம செய்யக்கூடிய அத்தனை பரிகாரத்துக்குமே அடிப்படை என்னன்னா மன தெளிவு தான். பரிகாரம்னாலே அதை சார்ந்த மனத்தெளிவு, அது சம்பந்தப்பட்ட விஷயம். அப்போ இந்த மூலக்கூறுகள் ஆலயத்தில் உண்டு. அபிஷேகத்திற்கு பிறகு இதுதான் சாற்றப்படுகிறது இறைவனுக்கு. இதை நாம வீட்டுடைய பூஜை அறையிலும், குறிப்பாக இது விநாயகர் சதுர்த்தியுடைய ஸ்பெஷல். கண்டிப்பா நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒண்ணு, இது இயற்கையா நம்ம வீட்லயே எப்படி தயாரிக்கிறது, என்ன மாதிரி பொருட்கள் வேணும் தெரியாம இருந்தது. இது ஒரு நிச்சயமா ஒரு பயனுள்ள. அதனால இது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல்ன்றதால விநாயகருக்கு நம்ம உடம்புல நல்லா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு காலத்துல ஊர் பொது தலைவர் உடம்பு ஃபுல்லா சந்தனமா இருக்கும். பாத்திருக்கீங்களா? ஏன்னா உடல் என்பது சந்திரன், சந்தனம் என்பது குரு. அப்ப குருவுக்கு கேந்திரத்தில் சந்திரன் இருப்பது பாத்தீங்கன்னா கஜகேசரி யோகம்னு சொல்லப்படுது. இவர்களுக்கு எந்த தோஷம் இருந்தாலும் அது விலகும். இவர்கள் தான் ஊர் பொது தலைவர்கள்னு அர்த்தம். ஏன்னா மனச குரு பார்த்துட்டாலே அங்க ஒரு தோஷமும் இல்லையே, மனசாலே எல்லாமே வென்றிடலாம் இல்லையா? அப்ப அதனாலதான் அவர் தலைவரா இருக்காங்க. அப்ப ஜாதகம் யாருக்கு எப்படி இருக்கோ இல்லையோ, உடம்புல தங்கமும் சந்தனமும் இருந்தாலே அவங்க சக்சஸ். ஆனா அதோடைய அடிப்படை மூலக்கூறுகளை யாருமே வெளியில சொல்ல மாட்டார்கள். அதை நான் மக்களுக்காக சொல்றேன். நிச்சயமாக. இப்போ நாம முதல்ல என்ன பண்ண போறோம், இந்த பரிகாரத்தின் பெயரே என்னன்னா சந்திரனை வலுப்படுத்து, உடலை வலுப்படுத்து. இதை வலுப்படுத்தினாலே உமக்கு எந்த தசாபுத்தி இருந்தாலும் அது நன்மை. இந்த விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணோம்னா, பெண்களா இருந்தா மிக முக்கியமான விஷயம், முடிய அழகா பராமரிக்கணும், பின்னலோட இருக்கணும். இது ஃபர்ஸ்ட் கான்செப்ட். இந்த சந்தன திரவியத்தை யூஸ் பண்ணணும்னா ஆண்களா இருந்தா கண்டிப்பா தாடி வைத்திருக்க கூடாது, முடி அதிகமா வளர்த்து நெற்றியில் படும்படி வைத்திருக்க கூடாது. உடல்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகளையும் ரோமங்களையும் கரெக்டா என்ன பண்ணிடும்னா நீக்கணும். அதை நீக்கினதுக்கு பிறகுதான் இந்த பரிகாரம் வேலை செய்யும். இந்த கேது கர்மாவை உடம்புல வச்சுட்டு இதை நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது நடக்காது. அதை நான் முதல்ல அடிப்படையில சொல்றேன். இப்போ இதுக்கு நம்ம என்னென்ன பொருளா எடுக்க போறோம் அப்படின்னாமா,
முதல்ல இந்த குருக்குரிய பொருளும் சந்திரனுக்குரிய பொருளும் சுக்கிரனுக்குரிய பொருளும் தான் இதுல நம்ம என்ன பண்றோம், அப்ளை பண்ண போறோம். இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்தனக்கட்டை. இது வந்து ஒரிஜினலான சந்தனக்கட்டை. இது கண்டிப்பா வாங்கிக்கணும். இது சந்தனம் அரைக்கிற கல். இது வந்து கடைகள்ல கேட்டாலே நார்மலா கிடைக்கும். அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எப்போதுமே சந்திரனை வலுப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான விஷயம் பன்னீர். அந்த பன்னீர் வந்து இதுல நம்ம நிரப்பி இருக்கிறோம். இந்த பன்னீர் வந்து நல்லா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப கோவில் விசேஷங்கள், திருமண காலங்கள்ல நிறைய திருஷ்டிப்படும். அந்த திருஷ்டி வந்து மணமக்கள் மீது நிறைய இருக்கும். நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா சந்தனம் தடவி பன்னீர் தெளிப்பாங்க. உள்ள வரவேற்பு. அதுவும் சரி, அந்த சீமந்தத்தில் இருப்பவரா இருக்கட்டும், திருமணத்துல இருப்பவரா இருக்கட்டும், இது ரொம்ப ஒரு அத்தியாயம் பெறும். இதுதான் வந்து திருஷ்டியை நீக்கிறது. நிறைய பேருக்கு இது திருஷ்டியை நீக்க. சரி, அதுதான். அப்ப என்னன்னா ஒருத்தரை வாழ்த்தும் பொழுது சந்தனம் இல்லாம பன்னீர் இல்லாம வாழ்த்தவே கூடாது. ஏன்னா அத்தனை பேர் கண் படும் பொழுது அந்த உடம்பு கெடும். அதை கெடுக்காம பாதுகாக்கிறது தான் பன்னீரும் சந்தனமும். இதனால தான் எல்லா வழிபாடுகளிலுமே இந்து தர்மத்துல இது என்ன பண்ணப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால இது ஃபுல்லா நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா சுத்தமான பன்னீர். இதை நீங்க ஸ்மெல் பண்ணி பாருங்க. ஆமாம், எனக்கு அது உள்ள வரும்பொழுதே அதனுடைய வாசனை அமோகமாக இருக்கு. அதனால இது வந்து முழுமையான சுத்தமான ஒரு பன்னீர். அடுத்து நம்ம எதை எடுத்துக்க போறோம்னா சத்தியசீலன் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது குங்குமப்பூ தான். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த கலவைக்கு வந்து குங்குமப்பூ ரொம்ப முக்கியம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினலான குங்குமப்பூ. ஸோ அதனால குங்குமப்பூ எடுத்திருக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜவ்வாது, சிறிது கஸ்தூரி மஞ்சள். இது வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கிறது எல்லாமே ஹெர்ப் தான். எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் வந்து கிடையாது. ஸோ அதனால எல்லாமே இயற்கையாக நறுமணம் தரக்கூடிய பொருள் மட்டுமே. ஸோ அதுல ஜவ்வாது, கஸ்தூரி மஞ்சள். இப்ப இதை பெண்கள் நிறைய அப்ளை பண்ணிக்கிறாங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் நிறைய போட்டுக்கலாம். ஆண்கள் வந்து அப்ளை பண்ணும்பொழுது இதுல கம்மியா போட்டுக்கணும். ஏன்னா இந்த கலவையை வந்து நம்ம நெஞ்சு பகுதி இதுல எல்லாம் நம்ம தடவுறதுனால ஒரு சிலருக்கு அது இதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து கஸ்தூரி மஞ்சள் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் எடுத்துக்கும் போது நிறைய எடுத்துக்கலாம். ஸோ இதுல ஜவ்வாது. அதுக்கு அடுத்தபடியா இதுல மிக முக்கியமான விஷயம் புனுகு. இது வந்து புனுகு பேஸ்ட். இது வந்து நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். ஸோ இது வந்து வாசனை திரவியத்திற்கு மிக முக்கியமான சந்திரனை வசிப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய விஷயம். மகாலட்சுமி பூஜைக்கு புனுகு இல்லாம செய்யப்படவே மாட்டாது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு பெயர் வந்து பாத்தீங்கன்னா அஷ்டகந்தம். அஷ்டகந்தம். கந்தம் அப்படின்னாலே நமக்கு சந்தனம், வாசனை, இது எல்லாமே. இது 8 விதமான வாசனை மூலப்பொருட்களால் ஆன ஒரு சந்தன பொடி. ஓகேவா? ஸோ இது வந்து நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். ஸோ அஷ்டகந்தம்னா எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது என்ன அப்படின்னா கலச திரவிய பொடி. இதுக்கு பேர் என்ன? கலச திரவிய பொடி. இதுல என்னென்னலாம் இருக்குன்னா ஜாதிக்காய், ஏலக்காய், ரோஜா இதழ், பச்சை கற்பூரம், வசம்பு, கிராம்பு, அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஜாதி பத்திரி, இந்த மாதிரியான எல்லா விதமான வாசனை மூலக்கூறுகளும் உள்ள. இது அரைக்காதது, இது அரைத்தது. இந்த அரைக்காததை தான் நான் இங்க என்ன பண்ணிருக்கேன், அரைத்து வைத்திருக்கிறேன். இதை தான் நம்ம என்ன பண்றோம்னா இந்த பவுடரோடைய ஸ்மெல் தான் நீங்க வீட்டுக்கு வரும்பொழுதெல்லாம் வந்து அருமையான மாற்றத்தை கொடுக்கிறது. அதே போல நம்ம வீடே உங்களுக்கு தெரியும், சிரிப்புக்கு இந்த வீட்டுல என்னைக்குமே என்ன இருக்காது, பஞ்சமே இருக்காது. சோ 2ஆம் பாவம் இந்த வீட்டுக்கு யாருக்கு வந்தாலுமே வாய் வந்து என்ன பண்ணாது, குவியாது, எப்போதுமே சிரித்த வண்ணமே இருக்கும். அதற்கு காரணமும் இந்த ஒரு விஷயம்தாமா. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்கேன்னா இது ஒன்று மட்டும்தான் லைட் கெமிக்கல். இது வந்து தேவைப்படுறவா கெமிக்கல் ஒரு சிலருக்கு ஒத்துக்காது. அதனால என்ன பண்ணா போட வேண்டாம். பட் நல்லா இருக்கணும், இன்னும் ஃப்ராக்ரன்ஸா இருக்கணும்னா இதுக்கு பேர் ரோஸ் அத்தர். அத்தர் வந்து நம்ம எதுவும் எசென்ஷியல் தான் எடுக்கிறது தான். பட் கெடாம இருக்கிறது கொஞ்சம் கெமிக்கல் யூஸ் பண்றாங்க. அதனால இதை வந்து ஒரு துளி மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். கெமிக்கல்ஸ் இன்கேஸ் ஒத்துக்கல, நாங்க பூஜை ரூமுக்கு மட்டும் நாங்க போடலாமா அப்படின்றவ இந்த அத்தர் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரோஸ் அத்தர் நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். இப்ப அபிஷேக காலங்கள், தெய்வம் வந்து வீதி உலா போகக்கூடிய இந்த உற்சவத்திற்கு உட்பட்ட காலகட்டத்துல இதை பண்ணுவாங்க. நான் எப்போதுமே வந்து இந்த விக்கிரகங்கள் எல்லாம் நம்ம எப்போதுமே அபிஷேகம் பண்றோம் இல்லையா, அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு இந்த வாசனை திரவிய கலவையை போட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன்னா சைட்ல எல்லாமே இந்த திரவியத்தை ஊத்து வத்தர. இதுதான் நல்ல ஸ்மெல் கொடுக்கும். ஸோ பூஜை ரூம் நெருங்கும் பொழுதே அதுதான் காரணம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலான்றதை பார்த்துடலாம். இதுக்கு முதல் விஷயம் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் சந்தனக்கட்டை. இப்போ நம்ம வந்து இதை கொஞ்சம் திரவமாக்க போறோம். அதுக்கு பன்னீர் எடுங்கம்மா. பன்னீர் ஊத்தலாமா குரு? முதல்ல இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா பன்னீர் விட போறோம்.
இது ஏன் நீங்க வெள்ளியில வச்சிருக்கீங்கன்னு நீங்க கேட்கணும். கண்டிப்பாக. இந்த பன்னீர் தெளிக்கிறது நீங்க ஏன் குருஜி வெள்ளியில வச்சிருக்கீங்க? பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னாமா, நம்ம ஏன்னா அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நீங்க எல்லாத்தையுமே வந்து பித்தளை அப்படிங்கிற ஒரு உலோகத்தை பயன்படுத்திருக்கீங்க. ஆமா, ஆனா இதற்கு மட்டும் வெள்ளியை உபயோகப்படுத்திருக்கீங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, வெள்ளி அந்த சுக்கிரன் சந்திரன் கிட்டத்தட்ட இருவருமே ஒரே சம்பந்தப்பட்ட மனம் சம்பந்தப்பட்ட கிரகம். மனம் நல்லா இருந்தா ஆட்டோமேட்டிக்கலி சுகம் என்ன பண்ணிடும், தானாக வந்துடும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க. இதுல வந்து அதனால வெள்ளியில ஏன் வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, சுக்கிரனுடைய சக்தி பயங்கரமா வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்ப சந்திரன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மலர், பன்னீர் எதுல இருந்து எடுக்கிறோம், மலர்கள்ல இருந்து எடுக்கிறோம். அதனால அது சந்திரன். வெள்ளி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன். இப்போ சுக்கிரனுடைய வீட்டுலதான் சந்திரன் உச்சம். சோ அது ரிஷபராசி கான்செப்ட். நீங்க அதான் 3 கிரக சேர்க்கை சொன்னீங்க, அதுல வந்துருது இல்லையா? சோ அதனால வந்து இப்ப நீங்க ஃபங்க்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளி பன்னீர் தெளிப்பான் தான் வச்சிருப்பாங்க. இப்ப நிறைய பேர் எவர் சில்வர் வந்து யூஸ் பண்றாங்க. சோ வெள்ளி பன்னீர் தெளிப்பான் தான் நம்ம வீட்டுல வச்சுக்கணும். இது நலுங்கு இல்ல வீட்டுல வந்து தெய்வ வழிபாடு தீபாராதனை காண்பித்ததற்கு பிறகுலாம் நம்ம பன்னீர் தெளித்து திருஷ்டியை வந்து என்ன பண்ணிக்கலாம், நீக்கிக்கலாம் தெய்வ படத்துக்கே. சரியா? சோ இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, நம்ம வந்து இப்ப நம்ம பன்னீர் விட்டாச்சுமா, இது கொஞ்சம் இப்ப நம்ம திடமாகிறதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, லைக் இது வந்து அஷ்டகந்தம். இந்த அஷ்டகந்தத்தை நம்ம பவுடரை போட்டுக்கிறோம். இது வந்து நான் சந்தனம் அரைக்கும் பொழுதே ஒரு வாசனை, அதுவும் வந்து நீங்களே அரைச்சு காட்டுறது இன்னும் நிச்சயமாக ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம். இது இப்படி அரைக்கும் பொழுது என்ன ஆகும்னா, இந்த கட்டையில இருக்கக்கூடிய சந்தனமும் நம்ம போடக்கூடிய மூலப்பொருளும் என்ன பண்ணும்னா இணையும். இப்ப அந்த பேஸ்ட் நல்லா நமக்கு பயனாகிறத நீங்க பாப்பீங்க. ஒரு அமோகமான ஒரு வாசனை வருது. கண்டிப்பா இது எல்லாருமே வீட்டுல வாங்கி செஞ்சு பார்க்கணும்ங்கிறத வந்து உண்மையா சொல்லணும்னா கேட்டுக்கிறோம். என்னுடைய சிரிப்புக்கு பின்னாடி வந்து இருக்கக்கூடிய பெரிய கலவை இது மட்டும்தான். இதுக்கு நம்ம சொல்லுவாங்க, நிறைய இந்த சிரிப்புக்கு மன மகிழ்ச்சிக்கு வந்து மருந்துகள் தான் எடுப்பாங்க. ஆக்சுவலி நம்ம சாப்பிடுற மெடிக்கல்ல இருக்க மருந்து இருக்கு இல்லையா, லாஃபிங் தெரபின்னு சொல்லி ஒரு டாக்டர்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு விஷயமா இல்ல அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாமா, இப்ப நம்ம மருந்து கடை இருக்கு இல்லையா, பார்மசிஸ்ட், இதுக்கு பேரு என்னன்னா, நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து கிடைக்காத சத்துக்களை கொடுக்கறது தான் மருந்து. ஆனா நம்ம நார்மலா நம்ம மனசு நல்லா இருந்தாலே நம்ம நல்லா சாப்பிடுவோமா மாட்டோமா? கண்டிப்பா. அதனாலதான் குபேரனை வந்து சந்திரனுடைய அம்சம்னு சொல்லுவாங்க. குபேரன் எப்படி இருப்பாரு, குண்டா இருப்பாரு, சிரிச்சுட்டே இருப்பாரு. ஆகையினால அந்த சிரிப்புக்கும் மனசுக்கும் பணத்துக்கும் நிறைய தொடர்புன்ற கான்செப்ட் தான் குபேரனுடைய கான்செப்டே. சோ அதனால வந்து ஒரு மனிதன் சிரித்தால், வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். அதற்கான காரணி என் மக்கள் எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும், என்ன ஃபாலோ பண்றவங்க எப்போதுமே நிம்மதியா இருக்கணும், இறை வழிபாட்டை சரியா புரிந்து வழிபடணும், இறைவனுக்கும் இல்லறத்துக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குன்றதை தெரிஞ்சு இல்லறத்தை மேம்படுத்தணும். இந்த பூமி எப்படி 100 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல குடும்பத்தோட இருந்ததோ அது போல இருக்கணும்ன்றதுனால தான் இவ்வளவு விஷயங்கள். அடுத்து வந்து குங்குமப்பூ. இந்த குங்குமப்பூ நிறம் ஒன்று கொடுக்கும் பாருங்க, அது அட்டகாசமா இருக்கும். பொதுவாமா நம்ம உடம்புல வந்து மூலாதார சக்கரம்னு சொல்றோம்ல, இந்த மூலாதார சக்கரத்துல தான் யாரு இருக்காங்கன்னா பராசக்தின்னு சொல்றாங்க. இந்த பராசக்தியோடைய நிறம் வந்து பாத்தீங்கன்னா பவளச்சிவப்புன்னு அர்த்தம். நீங்க பார்த்திருப்பீங்க மேல்மருவத்தூர் இந்த பக்கம்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. காளியோடைய நிறம் வந்து ரத்த சிவப்பு, பவளச்சிவப்பு எல்லாமே ஒண்ணுதான். இப்ப இந்த மூலாதார சக்கரத்துலதான் யாரு இருக்கிறாங்க அப்படின்னா மகாலட்சுமி இருக்காங்க. கலர் மாறுறது தெரியுதா? ஆமா, மாறிவிட்டது. சோ இந்த மூலாதார சக்கரத்தினுடைய மலர் தான் குங்குமப்பூ. மூலாதார சக்கரத்தினுடைய மலர் தான் என்ன, குங்குமப்பூ, மாதுளைப்பூ. இதெல்லாம் மகாலட்சுமிக்கு ரொம்ப உகந்தது. ஸோ இந்த குங்குமப்பூவை யார் யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு மூலாதார சக்கரம் இயங்கும். மூலாதார சக்கரம் இயங்கினால் அவங்களுக்கு புவியினுடைய ஈர்ப்பு விசை முழுமையாக கிடைக்கும். ஸோ பூமி வசியம் கிடைச்சாலே அவங்க செல்வந்தர்கள் தான். பூமியை வசியப்படுத்துறாதான் வந்து பாத்தீங்க வருது இல்லையா, அந்த அஷ்டகந்தம். அஷ்டகந்தம் குங்குமப்பூ இந்த சந்தனத்தோட சேரும் போது அருமையான ஒரு மனம் வருது. இந்த 2 கலவையிலேயே இவ்வளவு மனம் வருது இல்லையா? ரைட். இது இன்னும் குளிர்ச்சி தன்மையும் கொடுக்கும். இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், இதுல நான் வந்து இந்த குங்குமப்பூ வந்து எந்த இடத்துலயுமே என்ன இல்ல பிசுறல அரைச்சுட்டே இருக்கணும். இதை வந்து அப்படியே அவசரத்துக்கு தேய்ச்சிட்டு என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது, நல்லா கரையணும். இப்போ அந்த புனுகு பேஸ்ட் எடுங்க. இதோட நம்ம என்ன பண்றோம்னா அந்த புனுகு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறோம். இதை உண்மையா இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்பொழுதுமா நல்ல மனநிலையில பண்ணணும். என்ன பண்ணணும், நல்ல மனநிலையில பண்ணணும். அதனாலதான் இதை நான் பூஜை ரூம்ல வச்சிருக்கேன். இன்னும் ஒண்ணு சொல்லுவேன்,
நம்ம நிறைய மக்கள் வந்து ஏன் வீட்டில் வந்து நிறைய படங்களை வைக்காதீங்க, சிலைகளை வைக்காதீங்கன்னு நான் சொல்றதுக்கான ரீசனே என்னன்னா, நம்ம வீடு வந்து குறைகளை கொட்டுற இடம் கிடையாது. நம்ம வீடு வந்து என்ன, குறைகளை கொட்டுற இடம் இல்லை, கடவுளுக்கு வந்து நன்றி சொல்லும் இடம். நம்ம வாஸ்து பார்க்குறோம், திருஷ்டி பார்க்குறோம், எல்லாமே பார்க்குறோம். ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு நம்ம குறைகள் எல்லாத்தையுமே பூஜை ரூமில் தான் போய் சொல்கிறோம். எனக்கு அப்படி சரியில்லை, இப்படி சரியில்லை, அது இது, அதை மாற்றுங்க, இதை மாற்றுங்கன்னு. ஆனால் அப்படி பார்த்தா நம்ம வீட்டு டாய்லெட்டை விட ரொம்ப எதிர்மறையான பூஜை அறை தான். நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? அப்போ நம்ம எதிர்மறையை வந்து தாக்கு பிடிக்கக்கூடிய சக்தி எங்க இருக்குன்னா ஆலயத்துக்கு இருக்கு. அதனாலதான் பஞ்சபூத சக்திகளை ஒன்று திரட்டி ஆகாயத்துக்கு பெருசு எதுவும் இல்லை, ஆனா அந்த ஆகாயத்தை சுருக்கிய வடிவம் வந்து ஆலயம். ஸோ குறை சொல்றது, கர்மவினை பற்றி பேசுறது, அழுறது எல்லாமே கோவில் சம்பந்தப்பட்டது. வீடு என்பது என்னன்னா, அங்க சொல்லிட்டு அதன் மூலம் வரத்தை பெற்று அந்த வரத்தின் மூலம் கணவன், மனைவி, குழந்தை, சாப்பாடு, தூக்கம், இதுல சந்தோஷமா வாழ்ந்து நன்றி சொல்லும் இடம் தான் வீடு. இததான் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் கரெக்டா ஃபாலோ பண்ணாங்க. இந்த ரவிவர்மா வராம இருந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அவர் வந்து ஒரு படத்தை உற்பத்தி பண்ணிட்டு இன்னைக்கு நம்ம மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த படத்தின் மீது இருக்கிற மோகத்தால தன்னுடைய மனசையும் வாழ்க்கையும் அழிச்சுக்கிறாங்க. யார் ஒருத்தர் வந்து கோவிலுக்கு போகும்பொழுதெல்லாம் நிறைய படங்களை வாங்கி, தெரியுதா ஸ்மெல்லு, அருமையான ஸ்மெல். அதான் நீங்க வந்து அந்த இறைவன் படத்தை பத்தி பேசுறீங்க, ஆனா என்னுடைய மனசு பூரா வந்து இந்த வாசனையிலே தான் போயிட்டு இருக்கு. தென் இப்போ நம்ம பார்த்தோம்னா, யார் ஒருத்தர் போகிற கோவிலுக்கெல்லாம் போறப்பெல்லாம் ஒரு படம் வாங்கிட்டு வராங்களோ அவங்க தான் பலகீனம். தன்மையில நம்பிக்கை இல்லாம, அதாவது மாத்த வேண்டியது பூமியில நாம தானம்மா. கடவுள் அப்படின்னு பூமியில அவதாரம் எடுத்தா கூட பூமியோடைய சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டவரே. ராமனாவே பூமியில பிறந்திருக்கார், ஆனா அவர் தெய்வ சக்திகளை எதையுமே பிரயோகிக்கவில்லை. வில்லும் அம்பும் வீரமும் தான் அவருக்கு வேலை இருந்தது. அதனால பூமியில பிறந்துட்டாலே கடவுளிடம் வரக்கூடிய உதவி மனிதர்களுடைய வடிவிலும் நம்மளுடைய மனசையும் உடம்பையும் மாத்திக்கிறதன் மூலமாகவும் நமக்கு ஏற்ற இடத்திற்கு போறதன் மூலம் தான் கிடைக்குமே தவிர வேறு எதாலுமே பாளையத்தம்மன் படத்துல திரிசூலத்தை விட்டுற மாதிரி கிராபிக்ஸ்ல கிடைக்கிற மாதிரிலாம் கிடைக்காது. முதல்ல இதுல அடிப்படையில தெளிவாகணும். நிறைய பேர் படம் பார்த்து கெட்டு போயிருக்காங்க, சரிங்களா? அதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கணும். இப்போ இந்த புணுகுடைய ஸ்மெல் வந்து பயங்கரமா வருது. அடுத்து இதற்கு இன்னும் மனம் சேர்க்கும் வகையில் கஸ்தூரி மஞ்சளும் ஜவ்வாது கலவையும். கொஞ்சம் பன்னீர் சேர்த்துக்கலாம். அருமையா வந்து எல்லாமே ஒரு கலவையா சேர்ந்துடுச்சு. நம்ம வந்து தனித்தனியா போட்ட பொருள் எல்லாமே சேர்ந்து ஒரு கலவையா நல்லா இன்னும் பேஸ்ட் ஆகணுமா? இந்த இது தெரியக்கூடாது. அதாவது நம்ம உடம்புல வச்சாலே அப்படியே சில்லுன்னு ஒரு ஃபீல் வரணும். இப்போ நமக்கு எத்தனையோ முறை இந்த இடத்துல ஷூட் பண்ணியிருக்கோம், ஆனா இந்த லைட்டிங்க்கு வந்து நம்ம உடம்பு ஹீட்டா தான் இருக்கும். இப்போ நீங்க கவனிச்சிங்களா? நல்லா எனக்கு அந்த கூலிங் எஃபெக்ட் வந்து நல்லாவே தெரியும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னாமா, இதுதான் இந்த கலச திரவியம் வந்து அரைத்து நாம வைத்தது. இந்த பொருளை எல்லாமே அரைத்து வைத்த இந்த கலச திரவியம், இதை நாம வந்து இணைச்சிக்கிறோம். இதுலதான் பச்சை கற்பூரம், ஜாதி பத்திரி, கிராம்பு எல்லாமே என்ன பண்றதுன்னா இதுலதான் இருக்கிறது. சோ கொஞ்சம் பன்னீர் விடுங்க. அதாவது பழைய காலத்துல உட்கார்ந்து இந்த மருந்து எல்லாம் அரைப்பாங்க குருஜி. ஊத்தி வந்து இந்த மருந்து அரைக்கக்கூடிய மருத்துவர், மருத்துவச்சி அத்தனை பேருமே சந்திரன். யாருக்கு சந்திரன் வலுவா இருக்கோ அவங்க கொடுக்குற மருந்து உடனே நோயை வந்து குணமாக்கும். சந்திரனுடைய அம்சம் தான் நர்ஸ்லாம். நீங்க பாத்தீங்கன்னா மேக்சிமம் நர்ஸ் வந்து கோபப்பட மாட்டாங்க, அழகா ஹேண்டில் பண்றதை நீங்க பார்த்துருக்கலாம். இன்னொன்று நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும், இந்த சந்திரன் வலுவாக இருக்கிறவங்க தான் மக்களுக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்க முடியும். இப்போ ஜோதிடம் என்பது மனம் சம்பந்தப்பட்டது. வெளிநாடுகளில் வந்து இந்த சொற்பொழிவுகள்லாம் ஆட்டுறாங்க இல்லையா, மோட்டிவேஷனல் ஸ்பீச், இது வந்து மனம் சம்பந்தப்பட்டது. இன்னொருத்தருக்கு வெல்விஷராகவே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சந்திரன் ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம இந்த துறையில் ஏன் இருக்கோம்? நம்ம வந்து கடகராசி. ஸோ கடகராசினாலே சந்திரன் அங்கே வலு. இப்போ நல்ல ஸ்மெல் வருது, உங்களுக்கு தெரியும். நல்ல ஸ்மெல் வருது எனக்கு. அதாவது அந்த வாசனையை உள்ள எடுக்க எடுக்க எனக்கு உங்ககிட்ட அடுத்த கேள்வி கூட கேட்க போக முடியல, அவ்வளவு அருமையான ஒரு வாசனை. இப்போ நல்ல ஒரு பேஸ்ட் பண்ணிட்டோமா, இதுல லைட்டா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த அத்தரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுல நான் சும்மா ஒரு துளி தான் விடுவேன். ஆக்சுவலி குருஜி இதை விட இதோடைய இயற்கையான வாசனை நல்லதான் இருக்குது. இது கொஞ்சம் என்னன்னா ரொம்ப நாள் வந்து தேக்கி நிறுத்தம். இப்ப எந்த அளவுக்கு ஒரு மனிதருக்கு எதிர்மறை இருக்கும் அந்த அளவுக்கு வாசனை டக்கு டக்குன்னு குறையும். இந்த அத்தர் வந்து கொஞ்சம் அதை பேலன்ஸ் பண்ணும். ஓகே.
ஏன்னா நிறைய பேர் வந்து இதை செய்து வியாபாரமாக வெளியில் விற்கிறாங்க. ஆனால் வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளேயே அதை வந்து இயற்கையாக நம்மளே அதை செஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி காட்டுறீங்க. குருவுக்கும் வியாபாரத்திற்கும் சம்பந்தமே கிடையாதுமா. கண்டிப்பாக குருக்காரகம் வியாபாரம் செய்யாது. அதனால மக்கள் நலமாக இருக்கணும். இதெல்லாம் சாதாரண விஷயம் தான். இதை நான் ஒன்றும் பெருசாக எதுவும் இது பண்ணலை. இது இருந்த விஷயத்த யாருமே இதை அடிப்படை இதெல்லாம் ஒரு விஷயமான்ற மாதிரி யாருமே வெளியில் சொல்லலை. அதை நான் வந்து மக்களுக்கு நான் வந்து அடிப்படையில் சொல்கிறேன். ஓகே, இப்போ அதை நம்ம அழகாக பேஸ்ட் வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இன்னும் குங்குமப்பூ ஆட் பண்ணோன்னா இன்னும் ஒரு கலர் கோட் வந்து நல்லா வேற லெவலில் இருக்கும். ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஆண்கள் வந்து வெள்ளிக்கிழமைனா உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிட்டு பூஜை பண்ணலாம். யாருக்கு? மகாலட்சுமிக்கு. பெண்கள் நெற்றியில் வச்சுக்கலாம், கழுத்தில் இட்டுக்கலாம். இந்த கைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வச்சுக்கலாம். இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் எடுங்க, நல்லாவே எடுங்க, நிறையவே எடுங்க. முதல்ல நெற்றியில் வைங்க, நல்லா வைங்கம்மா. அப்பதான் இந்த இழுக்கிறது தெரியும், உங்களுக்கு எவ்வளவு சில்னஸ் இருக்குன்றது தெரியும். நல்லா குளுமையாக இருக்கு. அதாவது ஒரு சந்திரன் எந்த அளவுக்கு குளிர்ந்த தன்மையில இருப்பாரோ அந்த ஃபீல் உங்களுக்கு இருக்கிறதா? நல்லா இருக்கு. ஓகே, இப்போ இன்னும் பேஸ்ட் எடுங்க, நல்லா கையில பூசுங்க. இந்த கையில பூசுங்க. இந்த மேல் கையில மட்டும் இந்த இடத்துல பூசினா மட்டும் போதும். இந்த பக்கம் அந்த இடம் தான் 3ஆம் பாவம். அதுதான் வெற்றிக்குரிய இடம். ஸோ அதனால அந்த இடத்துல தான் நமக்கு சுக்கிரனுடைய அருள் தேவை. இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. மணிக்கட்டுன்னு சொல்லலாம். லைட்டா அப்படியே தடவுங்க, அவ்வளோதான். விட்டுருங்க, இப்படி நீட்டா எடுத்து விட்டுருங்க. எஸ், குட். அப்படியே இந்த கையில, இந்த பக்க கையில, அவ்வளவுதான். அவ்வளவுதான், அதுக்கு மேல இது பண்ணாதீங்க. இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப குளுன்னு இருக்கு நல்லா. அதை விட வாசனை வந்து என் உடம்பு ஃபுல்லாவே இந்த வாசனை இருக்கிற ஃபீல் இருக்கு எனக்கு. அருமையா இருக்கு. இதுதான்மா சந்திரனையும் சுக்கிரனையும் வசீகரிப்பது. இதை வந்து நாம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய நெற்றியில பயன்படுத்தும் பொழுது இந்த சுக்கிரன்ற மகாலட்சுமி சுயநலத்திற்கு உட்பட்டது. அது நமக்கு மட்டும்தான் பயன்படணும். நம்ம செல்வம் நம்மளை மீறி வேற யாருக்குமே என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. நம்ம மனம் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்கணும். இன்னொருத்தர் நம்ம மனசையோ உடம்பையோ வந்து கெடுக்கக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு சிறந்த ஒரு மருந்து. நிறைய பேர் வந்து இன்னைக்கு பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுது இல்லையா, நிறைய பாலியல் தொல்லைகள் இருக்கு இல்லையா, அந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சந்தனத்தை வச்சு அனுப்புனீங்கனாலே அந்த குழந்தைகள் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருப்பார்கள். ஏன்னா கற்பொழுக்கத்தை குறிப்பவன் குரு. கற்பொழுக்கத்தை குறிப்பவன் யாரு? குரு. அந்த கற்பொழுக்கம் வந்து ஏன் குருவை குறிக்குதுன்னா, மனசை நிதானப்படுத்துறது குருவுடைய வேலை. ஸோ இது மனசை நிதானப்படுத்தும். என்ன தசாபுத்தி நடந்தாலும், என்ன கெட்ட திசை இருந்தாலும், இந்த ஒரு விஷயம் நம்மளை முழுமையாக காப்பாற்றும். பயன்படுத்தி பார்ப்பவர்களுக்கு இது முழு வெற்றியை உறுதியாக கொடுக்கும். இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு வெள்ளி கிண்ணத்துல ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு வெள்ளி கிண்ணத்துல சேகரிச்சுக்கணும். நேர்களை கண்டிப்பாக நீங்கள் எல்லோருமே இதை ட்ரை பண்ணணும். அருமையான ஒரு வாசனை, இயற்கையாக எந்த கெமிக்கலும் இல்லாமல், வேறு யாரோட கைப்படாமல் நம்ம வீட்லேயே நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணுறது மூலமாக இன்னும் நிறைய பவர் நமக்கு கிடைக்கும். வைக்கும் பொழுதே நல்ல ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. இதை தான் நம்ம விநாயகர் சதுர்த்தி, விநாயகருக்கு அப்ளை பண்ணுறது, ஃபோட்டோவுக்கு அப்ளை பண்ணுறது, வாரம் ஒரு முறை இது மாதிரி தேய்ச்சி சந்தனத்தை அரைத்து நம்ம அப்ளை பண்ணால் சூப்பராக இருக்கும். சாக்த வழிபாட்டுல கேரளா வந்து ரொம்ப பெஸ்ட். சந்தனம் சரிங்களா? அங்க பிரசாதமே சந்தனம். நல்லா கவனிச்சு பாருங்க. திருச்செந்தூர் கடல் குரு உச்சமடைய இடம், அங்க பிரசாதமே பன்னீர் இலை. புரியுதுங்களா? அப்ப என்னன்னா, அதுக்கும் சந்திரனுக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. இது விட ஒரு பெரிய பணம் இருக்கக்கூடிய ரகசியம் வேற எதுலையுமே கிடையாது. இதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. வெற்றி இல்லை, மனத்தெளிவு உங்களிடம். இந்த மனத்தெளிவின் மூலம் எதை நீங்கள் பிரபஞ்சத்திடம் கேட்கிறீர்களோ அது உறுதியாக கொடுக்கும். நான் ஒவ்வொரு முறை ஒரு வார்த்தை சொல்லுவேன், இந்த பிரபஞ்சமே மிகப்பெரிய பேராற்றல் நிறைந்தது. உன்னால் எவ்வளவு நல்ல பலனை அனுபவித்துக் கொள்ள முடியுமோ அனுபவித்துக் கொள்ளென்று. இதை வந்து ஃபாலோ பண்ணி தான். அப்போ என்னன்னா, கணவன் மனைவி பிரச்சனை, உறவுகள் பிரச்சனை, இது எதுவுமே இருக்காது. முக்கியமாக நெகட்டிவான பர்சன்ஸை உங்கள் பக்கத்திலேயே அண்ட விடாது. விருச்சிக ராசிக்காரர்கள் கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டிய ஒரு குறிப்பு. சரியா? விருச்சிக ராசிக்காரர்கள் கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டிய குறிப்பு, குற்ற உணர்ச்சி, தாழ்வு மனப்பான்மை அத்துணையும் நீக்கி மனதை புத்துணர்ச்சி செய்யக்கூடிய விஷயம். ஸோ இதை பார்க்கும் பொழுதே சிரித்த முகம்தான் உங்களுக்கு லைஃப்ல நல்ல சக்சஸ் கொடுக்கும். இதுக்கு பேரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு குருவை வசீகரிக்கக்கூடிய சந்தன குழம்பு தான் இதுக்கு பேரு. ஸோ இதை ஃபாலோ பண்ணலாம். இதுதான் ஆலயத்தில் எல்லா இறைவனுக்கும் சாற்றப்படுகிறது.
அருமை குருஜி. யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியம் இல்லை, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் வந்து இந்த அளவுக்கு வெளிப்படையாக பல லட்சம் கோடி மக்கள் குளோப் முழுக்க பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்க வீட்லயே நம்ம இதை ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ண முடியும், இதையே நம்ம வாங்கணுன்ற லெவலுக்கு அழகாக சொல்லி கொடுத்துருக்கீங்க. நிச்சயமா வியாபாரிகளுக்கெல்லாம் பயங்கர வசியம். பொதுமக்களோட யாரை கனெக்ட் ஆகிருக்காங்களோ எல்லோருக்குமே மனிதர்கள் நம்மோட இணக்கமாக செயல்படுவாங்க. பெரிய மனிதர்கள்ட்ட எப்படி நம்ம ஒரு ஹாப்பியாக நம்ம பார்ப்போமோ, கடவுளிடம் என்ன ஒரு அமைதி கிடைக்கிறதோ அது இது நமக்கு கொடுக்கும். நிச்சயமாக எனக்கு இன்னைக்கு கிடைச்சது அப்படின்னு தான் சொல்லணும். நேயர்களே, வீட்டில் கண்டிப்பாக இதை செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். எல்லோருக்குமே வந்து திருவருளுடைய அருள் கிடைக்கட்டும். அதே மாதிரி குருஜி இதே மாதிரி அடுத்தடுத்து வர பதிவுகளில் செய்முறை விளக்கம் மூலமாக மகாலட்சுமி ஈர்ப்பு விதிகளை ஒன்றொன்னா நமக்கு செஞ்சு காட்டுவார். அருமையான அழகான பதிவு கொடுத்ததுக்கு நன்றி குருஜி. நன்றிகள்மா. வெற்றிவேல் முருகா.